ஒரு ஊரில் ஒரு அரசன் இருக்கான். ஒரு நாள் வழக்கம் போல் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு செல்கிறான். வேட்டைக்கு சென்றுட்டு திரும்பி வர வழியில் குதிரையிலேருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டார். அவரோட காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அந்த வழியாக போகிற நிறையா பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கான். அது ஒத்தையடி பாதைன்றனால அதில் நடந்து போகிறதே பெரும் பாடாக இருக்கும். அந்த நிலமையில் அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறான், நான் இந்த மாதிரி அரசன், இந்த நாட்டோட அரசன், உங்களுக்கு வேணுன்றதை செய்கிறேன் அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் யாருமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவரோட நிலைமை அவ்வளோ கவலைக்கிடமாக இருந்துச்சு. நீ அரசன் போய் சொல்லி எங்களோட வேலையை கெடுக்க பார்க்குறேன்னு சில பேர் போயிட்டாங்க. சிலர் நீ கொள்ளைக்காரனாக கூட இருக்கலாம், உனக்கே நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து வந்த ஒருத்தன், ஒரு வீரன் வரான். அவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அரசன், என்னை காப்பாற்று, காலில் அடிபட்டிருக்குன்னு. அவனை தூக்கிட்டு போய் அவனோட குடிசையில் வச்சு எல்லா வைத்தியமும் செய்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, நான் அரசன் சொன்னதை நம்பி தானே நீ இவ்வளோ பண்ண, நான் இப்போ அரசன் இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் அரசன் அப்படின்றனால இந்த உதவியை நான் செய்யலை. நீங்கள் வேற ஒரு மனிதராகவே இருந்திருந்து இதை விட மோசமான நிலைமையில் இருந்திருந்தாலும் நான் செஞ்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் மனிதராச்சே, மனித நேயம்தான் முக்கியம், அதுக்காக தான் நான் உதவி செஞ்சேன். நீங்கள் அரசராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுவான். அந்த வீரனோட பேச்சு தான் அரசருக்கு பின்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த வீரனோட பேச்சை கேட்ட அரசன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியே அடைஞ்சிட்டாரு. உண்மையிலே மனிதர்களுக்குள்ள மனிதாபிமானம் தான் பெருசு. அரசராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும், மனித தன்மை இருந்தால் அவன் தான் உயர்ந்த மனிதன்.